பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் பால் அப்படி இல்லைனா சட்னி தான் ரெடி பண்ணுவேன். எப்பொழுதும் ஒரே மாதிரியே ரெடி பண்ணுறமே, இந்த டைம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜில் கொஞ்சமாக சிக்கன் இருந்தது. அதை வச்சு ஒயிட் குருமா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ரெண்டுத்தையும் வெந்நீரில் ஊற வச்சுட்டேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காயை துருவிட்டு வெந்நீரில் போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுக்கும்போது நல்லா திக்காக உங்களுக்கு கிடைக்கும். இந்த சைடில் குருமாவை தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க சிக்கனையும் கொஞ்சம் தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தூள், கரம் மசாலா 2 சேர்த்து அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் முந்திரி கசகசா பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் சேர்த்து 2ஆம் பால் எடுத்துருப்பீங்களா தேங்காய் பால், அதையும் சேர்த்து நல்லா அதிலே அந்த பால்லே சிக்கனை நல்லா வேக விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து லாஸ்ட்டாக முதல் பால் எடுத்ததை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா சூப்பரான குருமா ரெடி ஆகிடும். இது இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும்.